ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 16வது வசனம். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும் இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும்போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கர்த்தருக்கு நாம் மகிமையை செலுத்த நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற காலத்திலே நாம் செலுத்த வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பதாக, இருளான காலங்கள் வருவதற்கு முன்பதாக, இருண்ட மலைகளிலே நாம் ஏறும்போது நம்முடைய கால்கள் இடறி விழுமே, அந்த நாட்களுக்கு முன்பதாக வெளிச்சம் இருக்கும்போதே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் பல உண்டு. அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்ய வேண்டும். அந்த வெளிச்சம் போன பிற்பாடு இருளான நாட்களிலே நாம் செய்ய நினைக்கிற காரியங்களை செய்ய முடியாமல் போய்விடும். வெளிச்சத்துக்கு காத்திருக்கும்போது அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்பாக தேவனாகிய கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய மகிமையையும் கனத்தையும் நாம் செலுத்த வேண்டும். இந்த பூமியிலே நம்மை படைத்த தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி அவரோடு கூட ஒப்புரவாகி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இது. இந்த தருணத்தை நாம் இழந்து விட்டோமானால் இந்த காலங்கள் நமக்கு திரும்ப வராது. பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் இந்த பூமியிலே வந்து நமக்காக ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக்கொள்ள ஒரு காலம் குறிக்கப்பட்டது. அந்த காலத்திலேயே அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் சொன்னார் என்றால், இந்த பூமியிலே நாம் மனம் திரும்பி தேவனோடு கூட ஒப்புரவாகி அவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்த நமக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே நாம் அதை செய்ய வேண்டும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்திலே தேவனுடைய கோபாக்கினையின் நாள் வரும் முன்னே நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக வேண்டும். அவரை நாம் முத்தம் செய்ய வேண்டும். அவருடைய கோபம் பற்றி எரிகிற நாட்களுக்கு முன்பதாகவே நாம் அவரை அண்டிக் கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களை உண்டாக்கினவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பகற்காலங்களிலே உம்முடைய கிருபையை கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறீர். ராக்காலம் வரும் முன்பதாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாவற்றையும் செய்யத்தக்கதாக மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக இந்த பூமியிலே வாழத்தக்கதாகவும் கோபாக்கினை நாளிலே நாங்கள் தப்பித்து கொள்ளத்தக்கதாக உம்மை அண்டிக் கொண்டு வாழத்தக்கதான அந்த கிருபையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் கிருபை தாங்க. எங்களுக்கு கொடுக்கிற தருணங்களை நாங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளத்தக்கதான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.